இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய த ஸ்டாலே டாக்ஸ் அப்படின்ற சம்மரி தான் பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாகவே என்னோட சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ ரொம்ப ஒரு ஹியூமரஸான ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இது. இந்த ஸ்டோரி எழுதின ஆத்தர் சகி அப்படின்றது அந்த ஆத்தரோட ஒரு புனை பெயர் தான், பெட் நேம் தான். இவங்களுடைய உண்மையான பெயர் வந்து ஹெச்ஹெச் முன்ரோ அப்படிங்கிறது. இவங்க ஒரு பிரிட்டிஷ் ஆத்தர். ஸ்டாலட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்தம்பித்த அப்படின்னு அர்த்தம். டு ஸ்டாப் சடன்லி அப்படின்னு அர்த்தம். ஆக்ஸ்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, எருது. இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கற்பனைக்காக உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட் போடுறதுக்காக, இப்போ ஒரு மாடு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ அங்கே இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே வந்து மரம் செடி கொடி ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்த்து ஐயோ பாவம் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த டைமில் உங்கள் அம்மாவோ அப்பாவோ வீட்டில் பெரியவங்க யாரோ வந்து உங்களை பார்த்தா என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ எங்கள் அம்மாலாம் வந்தாங்க அப்படின்னா அவ்வளோதான், இந்த மாடு என்ன ஆகுதோ இல்லையோ நானும் ஒரு வழி ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ உங்களோட ரியாக்ஷன் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஸ்டோரி தான். நம்ம கதையை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த ஸ்டோரியில் ஒரு கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் கேரக்டர் வந்து தியோஃபில் எஸ்லி அப்படிங்கிறவங்க. இவங்க ஒரு பெயிண்டர், ஒரு ஆர்டிஸ்ட், கால்நடை ஓவியர் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவதாக வரக்கூடிய கேரக்டர் வந்து அடேலா பிங்ஸ்ஃபோர்ட் அப்படின்றவங்க. நம்மள இஸ்லி இருக்காங்களே, ஸோ அவங்களோட ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க. ஸோ மூணாவது கேரக்டர் வந்து ரொம்ப மெயினானது அதுதான் ஆக்ஸ், எருது. சரியா? ஸோ இது மெயின் கேரக்டர். மோஸ்ட்லி இந்த 3 கேரக்டர்ஸாக வருவாங்க. எங்களை வச்சு தான் இந்த ஃபுல் ஸ்டோரியுமே வந்து மூவ் ஆகும். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஈஸ்லி வந்து ஒரு ஆர்டிஸ்ட், பை ப்ரொஃபஷனாகவே அவங்க ஒரு ஆர்டிஸ்ட். இவங்க வந்து எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸுமே, இப்போ யாரையாவது பேசிட்டு இருக்காங்க, பார்க்குறாங்க, ஒரு சூப்பரான வியூ இருக்குது, அங்கே அப்படியே வரையக்கூடியவங்க தான் நம்மளோட ஈஸ்லி அப்படின்றவங்க. ஆனால் இந்த சமுதாயம் வந்து அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு தலையிடுது. என்னன்னா, ஒரு பிக்சர் ஆஃப் கவுஸ், இந்த மாடுங்களாம் இருக்கும் தெரியுமா? ஸோ இதே மாதிரி அந்த படம் வரைகிற ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த மாடு வரைகிறதுல ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து மாற்றிட்டாங்களாம். ஸோ இவங்களுடைய ஹோம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பூங்காவில் இருக்கிற மாதிரி இருக்குமா. பூங்காவில் இருக்குது அப்படின்றதுக்காக இது ரொம்ப இன்டீரியராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். ஒரு மெயின் ஏரியாவில் தான் இவரோட ஒரு ஹவுஸ் வந்து இருக்குது. ஸோ இவரோட வீட்டு பக்கத்தில் ஒன் சைட் ஆஃப் கார்டனில் ஒரு ஸ்மால் ஃபீல்டு ஒன்று இருக்குது, நிலப்பரப்பு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட மாடுகள் எல்லாமே மேய்ச்சலுக்கு வந்து விடுறது அப்படிங்கிறது அப்புறம் வழக்கமான விஷயம்தான். ஸோ இவர் தான் ஒரு பெயிண்டர், ஆர்டிஸ்ட். அதுவும் பர்டிகுலராகவே இந்த கவுஸோட பிக்சர்லாம் வரைகிறத ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஒரு நாள் சம்மர் டைமில் வந்து ஒரு மதியான டைம் கவுஸ் எல்லாமே வந்து அந்த புல்வெளியில் மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு டால் கிராஸ்க்கு பக்கத்தில் கீழே நிற்கிறத, மரத்துக்கடியில் நிற்கிறத வந்து இவர் வந்து பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது அந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னா, அந்த சன்லைட் வந்து அழகாக மேலே வந்து விழுது, அந்த ட்ரீஸ் நடுவில் மேலே விழுந்து அந்த கவுஸ் மத்தியில் வந்து இந்த சன்லைட் வந்து விழுது. ஸோ இதை பார்க்கும்போது வியூ சூப்பராக இருக்கே அப்படின்ட்டுன்னு செம்மையாக இருக்குது அப்படின்னு இவர் வந்து வரைய வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவர் எதை மாதிரி வரைகிறாரு, அதை வந்து இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு வரைகிறார். ஒரு சூரிய ஒளி வந்து மரத்துக்கு நடுவில் ஊடுருவி வந்து கீழே விழும்போது அந்த 2 மாடுங்க வந்து அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு பிக்சர் வந்து சூப்பராக ஒன்று வரைகிறாங்க. ஸோ இதை வந்து வரைஞ்சதை வந்து இந்த ராயல் அகாடமிக்கு வந்து அனுப்பிச்சுட்றாங்க. ஸோ ராயல் அகாடமி வந்து இவரோட பிக்சரை வந்து சம்மர் எக்ஸிபிஷனில் வைக்கிறதுக்கு வந்து சூஸும் பண்ணிடுறாங்களாம். அது வந்து டிஸ்பிளேயும் வந்து பண்ணிடுறாங்க. ராயல் அகாடமி அப்படிங்கிறது பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு அகாடமி தான். இது வந்து ஒரு அஃபிஷியல் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ ஆர்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கும் அதை வந்து டெவலப் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் எய்மாகவே இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரியில் வந்து ராயல் அகாடமி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ரெஸ்பெக்ட் அத்தாரிட்டி அப்படின்றது சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து அந்த ஆர்டர் பிரகாரம் அது எது வரைஞ்சவங்களோ மறுபடியும் அதையே ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள இஸ்லி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இந்த ஹவுஸை வந்து ட்ரா பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க அதை செலக்ட் பண்ணி டிஸ்பிளேவும் பண்ணிட்டாங்க இந்த எக்ஸிபிஷனில். ஸோ மறுபடியும் வந்து அதே மாதிரி கவு ரிலேட்டடான பெயிண்டிங் ஏதாவது ஒரு வரைஞ்சி கொண்டு வந்தாங்கன்னா உடனே அக்செப்ட் பண்ணுற தருவாயில் வந்து அவங்க இருந்தாங்களாம். ஸோ இதை பார்த்துட்டே இருந்துட்டு நம்ம கவு வரைஞ்சா தானே இவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இதே வந்து பழக்கமாகவே வச்சுட்டாராம். ஏன் இவர் எப்படி பழக்கமாக வச்சாரு அப்படின்னு பார்க்கலாம். 2 அட்டெம்ப்ட் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ கவுஸ் இல்லாமல் வேறு 2 சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒரு வியூவை பார்த்து இவருக்கு வந்து பிடிச்சு போய் வரைகிறாங்க. கவு கிடையாது, வேற ஒரு இது. பட் இதை அமுச்சு வச்சதுமே அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, பார்த்துட்டு வந்து ஃபெயிலியர் வந்து ஆயிடுது, அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது, அப்ரூவ் பண்ணலை, ரிட்டர்னும் இவருக்குள்ள அமுச்சு வச்சிடறாங்க. மறுபடியும் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு டாபிக் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறாரு. எ ஷேடட் கார்னர், ஸ்லீப்பி கவ் ஸ்டாண்டிங்
ஸ்டாண்ட் ட்ரீமிங் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில்ல ஒரு கவ் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி தூங்குற மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சு ட்ரா பண்ணி அனுப்புறாங்க. இது வந்து அந்த அகாடமி பீப்புளால ரொம்ப பிடிச்சி போய் வந்து அப்ரூவ் பண்ணிடுறாங்க. சரி வந்து பார்க்குறாரு, ஓகே நம்ம இந்த கவ் ரிலேட்டடாவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வியூஸ் சைட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிக்சரா வந்து எல்லாமே வரைஞ்சு நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். அதானே அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அன்னையில இருந்தா இவர் வந்து மறுபடியும் இந்த கவ்ஸை வரைகிறது மட்டுமே ஸ்பெஷலிஸ்டா வந்து மாறிட்டாங்க. ஸோ இந்த அகாடமியோட ஒரு ஃபேவரபிள் பர்சனாகவும் நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து மாறிட்டாங்க. ஓகேவா? இது வந்து முன்கதை சுருக்கம். இப்போ வந்து நடக்க போறது பார்க்கலாம். ஒரு ஆட்டம் டைம் அப்படின்னா இந்த இலையுதிர்காலம் இலையுதிர்காலம் சொல்லுவாங்களே அதுதான். அதாவது த சீசன் கம்ஸ் பிட்வீன் தி சம்மர் அண்ட் வின்டர் டைம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் இவர் வந்து படம் வந்து வரைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ கவு தான் வரைவார் நமக்கு தெரியும் ஆப்வியஸ்லி. ஸோ ஸ்டார்டிங்காக வந்து அதுக்கு நிறைய கிராஸ்லாம் வந்து வரைஞ்சிட்டு இருக்காரு. அப்போ வரைஞ்சிட்டு இருக்க சமயத்தில் இவங்களுடைய பக்கத்து வீட்டுக்கான அடேலா இவங்க வந்து இவருடைய கதவை ரொம்ப வேகமாக வந்து தட்டி அப்படியே ஷவுட் பண்ணுற மாதிரி வந்து தெரியுது. ரொம்ப ஹார்ஷா ரொம்ப கோவமா வந்து சத்தமா வந்து பேசுறாங்க. கோவமா பேசல, ரொம்ப சத்தமா வந்து பேசுறாங்க. ஸோ இவர் வந்து பார்க்குறாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது உடனே அடையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீக்கிரம் வாங்க என்னோட கார்டன்ல ஒரு ஆக்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஒரு எருது ஓகே ஒரு மாடு ஒன்று வந்து வந்திருக்கு அப்படின்ட்டுன்னு யூஸ்வலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்ஸா அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் இவர்கிட்ட வந்து இந்த இதை கன்வே பண்றாங்க, இவருக்கு வந்து ஹெல்ப் வேணும், அடையாளக்கு வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்றது கூட யோசிக்காம என்ன விதமான ஆக்ஸ் அது, வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே அடையில அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு அது என்ன கைண்ட் அப்படின்லாம் தெரியாது, இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆர்டினரி ஆக்ஸ் மட்டும்தான், அது என் கார்டன்ல இப்ப நின்னுட்டு இருக்கு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா, இந்த வின்டர் டைம்ல தான் 2 வாரத்துக்கு முன்னாடி என் கார்டன ஃபுல்லாவே நான் வந்து கிளீன் பண்ணேன். இப்ப எல்லாமே அது வந்து நாஸ்தி பண்ண போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ளார்ஸ்லாம் அவ்ளோ அழகா நான் ஃபுல்லா பார்த்து வளர்த்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் இப்ப வந்து சேதப்படுத்த போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா வந்து நம்மளோட ஆத்தர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்வீட்டான ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷன் தான் நம்ம வரப்போற கொஞ்சம் சீன்ஸ் பார்க்க போறோம். ஈஷா வந்து கேட்குறாங்க, அது எப்படி கார்டனுக்குள்ள வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அடையாள என்ன சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு கேட் மூலி தான் வந்திருக்கும். பின்ன அது வந்து கேட் ஏறி குறிச்சு வர்றதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. அன்னைக்கு யாராவது ஏரோப்ளைன் போகும்போது அதை வந்து நான் என்னோட கார்டன்ல வந்து ட்ரா பண்ணிட்டுலாம் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபன்னியா வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க கான்வர்சேஷனை. ஆனா கோவமா இருக்காங்க. ஆனா அந்த கோவத்திலயும் ஒரு நக்கல் சேர்ந்து நம்மளோட அடையில வந்து பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது முக்கியம் இல்லப்பா, இது எப்படி அனுப்புறது அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உன்னை ஈஸ்வரி வந்து கேட்கறாங்க, ஏன் தானா வெளியே போகாதோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க. உன்னை அடையில வந்து இன்னும் கோவமாயிறாங்க. ஓ அது தானா வெளியே போயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்கறாங்க. உன்னை இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து அத பத்தி சொல்றதுக்குலாம் ஒண்ணும் வரல. அடையில வந்து எஸ்லி கிட்ட சொல்றாங்க. அத பத்திலாம் சொல்றது வரல. நான் இப்ப இங்க வந்து தனியா தான் இருக்கேன். என்னோட வீட்ல வேலை பார்த்த சர்வெண்ட் வந்து மத்தியானமே வந்து கிளம்பி போயிட்டாங்க. குக்குமே ரொம்ப ஒரு ஹெட்டேக் அப்படின்றதுனால ரொம்ப ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்ற மாரி போயிட்டாங்க. ஸோ இப்போ தனியா இருக்கேன். எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் வந்து யாராவது சப்போர்ட்டுக்கு இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வந்தேன். என்னோட ஸ்கூல் டேஸ்ல வந்து எனக்கு வந்து அந்த பெரிய ஒரு கவ்வ வந்து ஒரு சின்ன கார்டன்லேருந்து எப்படி வெளிய தொரத்துறதுன்னு சொல்லிக் குடுத்தாங்க. ஆனா எனக்கு என்ன பண்றது மறந்து போச்சு. எனக்கு எதுவுமே வந்து ரிமெம்பராவே இல்ல. எதுவுமே வந்து ஞாபகமாவே இல்ல. வேற வழியே இல்ல. நீ என்னோட நெய்பர். அதனால உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம நீ கவுட்ஸ பத்தி நெறையா வந்து பெயிண்டிங்லாம் வந்து வரைஞ்சு வச்சிருக்க இல்லையா? இதே மாதிரி ஏதாவது ஒரு சிமிலர் சப்ஜெக்ட்ட பத்தி ஏதாவது வரைஞ்சிருப்பல்ல. அதனால தான் உனக்கு தான் தெரியுமா? அது எப்படி வெளிய அனுப்புறதுன்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஃபன்னியான ஒரு கான்வர்சேஷன் கோவமான முறையில அப்படியும் போயிட்டு இருக்கு. உடனே ஆக்சுவலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் நெறையா டைரி கவுஸ் பத்திலாம் வரைஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு இதுல எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கிடையாது. நான் வந்து கவ்பாய்ஸ வெறும் மூவிஸ்ல மட்டும் தான் பார்த்துருக்கேன். மூவிஸ்ல கூட எப்படி வருவாங்க அப்படின்னா, அவங்க ஹார்ஸ் இல்லாம வரவே மாட்டாங்க. அண்ட் அதுக்கு அந்த கவுஸ விரட்டக்கூடிய, அந்த பாதுகாப்பான கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அடையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுவுமே சொல்லல. அமைதியா இருக்காங்க அவங்க. போய் கார்டன்ல போய் பாருப்பா அப்படின்ற மாரி வந்து கை காமிச்சிடுறாங்க. அப்ப யூசுவலி வந்து இவங்களோட கார்டன போய் பார்க்குறாங்க. ரொம்ப மீடியம் சைஸ் கார்டன் தான். ரொம்ப பார்க்க கொஞ்சம் குட்டியா தான் இருக்கு. அதுல அந்த ஆக்ஸ் வந்து பெரிய ஹியூஜ் அனிமல் வந்து நின்னுட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அந்த ஆக்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆக்ஸ் எப்படி இருக்கு? அப்படின்றத பார்க்கலாம். நல்ல ஒரு ரெட் கலர்ல ஒரு பாடி ஃபுல்லாவுமே இருக்கு. ஒரு டர்ட்டி ஒயிட் ஆன் பேக் லெக்ஸ்ல வந்து இருக்கு. லார்ஜ் ரெட் ஐஸ். ஓகே. பெரிய சிவந்த கண்களுடைய ஒரு எருதா வந்து இருக்கு. எஸ்லிக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எப்படி நம்ம இந்த அனிமல வந்து வெளிய அனுப்புறது? இந்த கவ் வந்து வெளிய அனுப்புறது அப்படின்ற ஒரு பதட்டம் வந்து ஒரு ஸ்கேர்னஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ வந்து பக்கத்துல போகாம அந்த கேட் கிட்டயே நின்னுட்டு அதோட பிஹேவியர், அப்பியரன்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அடையடா பார்க்குறாங்க. என்ன இவன் பார்க்குறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்துட்டு எதுவுமே அப்ப கூட வந்து சொல்லவே இல்ல. ஆனா கோவம் அப்படிங்கிறது அவங்களோட மனசுக்குள்ள வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. ஸோ எஸ்லி வந்து அந்த கவ் வந்து பார்த்துட்டு பாருங்களேன், அந்த ஃப்ளார்ஸ்லாம் சாப்பிடுது பாருங்களேன் அப்படின்ற மாரி வந்து நம்மள அடையில கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
உடனே அடையில என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் மறுபடியும் வந்து அவங்க ஃபன்க்கு தான் வந்து உள்ளாக்குறாங்க. ஏன்னா, "அப்பா எவ்ளோ ஒரு அறிவாளி தெரியுமா இது? நீ எல்லா விஷயத்தையும் எவ்வளோ அழகா நோட் பண்ற. அது வந்து ஒரு ஃப்ளார் மட்டும் சாப்பிடல. இப்ப 6வது ஃப்ளார் அதோட வாய்க்குள்ள போயிட்டுருக்கு." அப்படின்ற மாரி வந்து ரொம்ப கோவமா வந்து சொல்றாங்களாம். உடனே எஷ்லி வந்து சொல்றாங்களாம், "சரி ஏதாவது பண்றேன் இருங்க." அப்படின்ற மாரி பார்த்துட்டு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி அந்த அனிமல நோக்கி நடந்து போறாங்க. ஸோ போனதும் அனிமல் கிட்டேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. யாராவது நம்மள பின்னாடி வெரட்ட வராங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அது கூட அந்த டாக்ஸ் கிட்ட இல்ல. அது பாட்டு அதோட லஞ்ச வந்து கன்டின்யூ பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கு. சார் 2 ஸ்டெப் எடுத்து வச்சு பார்த்தாரு. எதுவும் நடக்கல. இப்போ அது கிளாப் பண்றாராம். அவளோட கை தட்டுறாராம். ஸோ அந்த சத்தத்த போட்டாவாவது போகுமேன்ட்டு நான் அப்பவும் இது பண்ணல. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் இஷ், ஷூ அப்படின்ற மாரிலாம் வெரட்டுவோம் இல்லையா? மாடுங்கள அது மாரி வந்து வெரட்டி பார்க்குறாங்க. பட் நோ யூஸ் எதுவுமே இல்ல. என்ன ஏதோ சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாரி தான் டாக்ஸ் வந்து அதோட வேலைகள வந்து பார்த்துட்டே இருக்கு. ஸோ இடையில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கலாய்க்கிறாங்க. என்னன்னா, "எஸ்லி நான் வந்து என்னோட வீட்டுக்குள்ள வந்து கோழி ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா உன்ன கூப்பிடுறேன். நீ வந்து இந்த ஷூ அப்படின்ற மாரி சத்தத்துல அத விரட்டிருவல்ல அப்படின்ற மாதிரி வந்து இன்னும் ரொம்ப ஒரு கோவத்துல வந்து என்ன செய்றதுன்னு தெரியாம அப்படி இஷ்லிய போட்டு ஃபன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அப்ப அந்த மாடு வந்து ஒரு பூவ வந்து சாப்பிட போகுது. அப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, "பாரு பாரு அது என்னோட பெஸ்ட் ரோஸ் பஷ் அது. ஸோ, அத போய் இந்த கவ் வந்து சாப்பிட போகுது." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, அந்த டைம் பார்த்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பெரிய ஒரு ஆரஞ்ச் கலர்ல ஒரு ஃப்ளார் இருக்கு. ஸோ, அதான் அவங்களோட ஃபேவரைட் இதுன்னு சொன்னாங்க. ஸோ, அத எடுத்து நல்லா கிரஷ் பண்ணி அதோட வாய்க்குள்ள வந்து திணிச்சிருச்சு மாடு. ஸோ, அடைகள கிட்ட பேஷன்ஸ் இருக்குமா? இருக்காது இல்லையா? ஸோ, பொறுமைய வந்து முற்றிலும் இழந்துட்டாங்க அப்டின்னே சொல்லலாம். ஸோ, மறுபடியும் இஷ்டே பார்க்குறாங்க. சரி இந்த பொம்பளையும் நம்மள விடமாட்டேங்குது அப்டின்ட்டுன்னு பக்கத்துல ஒரு சின்ன குச்சி கிடக்கு. மறுபடியும் அத எடுத்து அந்த கவ்வோட கால்ல வந்து ஃப்ளக் பண்றாங்க. ஃப்ளக்னா வீசுறாங்க அப்டின்னு அர்த்தம். ஸோ, வீசுற மாரி பண்றாங்க. இது பண்ணதுமே அந்த ஆக்ஸ் வந்து சாப்பிடுறத நிப்பாட்டிடுது. திரும்பி பார்த்துட்டு, "யார் இது?" அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இஷ்லியையும், அடையலையும் பார்த்துட்டு நிக்கிதாம். இது வந்து இஷ்லிய பாக்குது. என்ன இவன் நம்மகிட்ட என்னமோ பண்றானே அப்படிங்கிற மாரி வந்து பாக்குது. அடையலாவும் நம்மளோட இஷ்லிய தான் பாக்குறாங்க. ஏன்னா, எந்த ஒரு விஷயமே இப்ப பிரோஜனமா ஒண்ணுமே பண்ண மாட்றானே, வீட்ட விட்டு வெளிய போணும் அப்படின்றதுக்கு, அந்த கவ் வந்து வீட்ட வெளிய அனுப்புறதுக்கு எதுவுமே பண்ண மாட்றானே, ஒரு ட்ரை கூட பண்ண மாட்றான். லூஸ்தனமா ஏதாவது பண்ணிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்துல வந்து பாக்குறாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து நம்ம கவ்வும் சரி, நம்மளோட அடையலாவும் சரி 2 பேரும் சேர்ந்து அட் அ டைம் இஷ்லிய வந்து பட் வெவ்வேறு கோணத்துல வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது அவங்க குச்சிலாம் தூக்கி எறிறாங்க இல்லையா? ஸோ ஆக்ஸ் வந்து எதுவுமே வந்து திருப்பி வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா, அந்த கவ்வுக்கு வந்து வலிச்சா தானே அது வந்து ஏதாவது பண்ணும். இல்லையா? அது வந்து பலிக்கவே இல்ல அப்படிங்கும்போது, அதோட வேலையே பார்க்க விடுறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது, எந்த ஒரு அட்டாக்குமே திருப்பி இந்த கால முட்டுறதாகட்டும், தலைய திருப்புறதாகட்டும், அந்த மாதிரி எந்த ஒரு பதில் அட்டாக் எதுவுமே வந்து பண்ணவே இல்ல. ஸோ மறுபடியும் இன்னொரு குச்சிய எடுத்து த்ரோ பண்ணி பார்க்குறான். அப்பதான் அந்த கவ்வுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. ஓ! நம்மள இந்த இடத்த விட்டு மூவ் பண்ண சொல்றாங்க போல அப்டின்ட்டு நகண்டுட்டு, சரி கடைசியா ஒரு கடி கடிச்சுட்டு போவோம் அப்டின்ட்டுனா, அங்க இருக்க ஒரு ஃப்ளார மறுபடியும் ஒரு கடி கடிச்சுட்டு போகுது. ஆனா என்னன்னா, அது மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நடக்க ஆரம்பிக்குது. என்ன ஒரு பிரச்சனைனா, அது கேட்ட நோக்கி நடக்காம, ஆப்போசிட் சைட்ல அடேலாவோட ஹவுஸ நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ ஹவுஸ் நோக்கி நடந்த அடேலாவோட மார்னிங் ரூம். மார்னிங் ரூம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த காலையிலலாம் உட்காருவாங்க இல்லையா? சிட்டிங் ரூம்னு சொல்லுவாங்களா? ஹால்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் மார்னிங் ரூம். அது ஏன்னா கதவு மாரி இல்லாம ஃபுல் ஜன்னல் மாரி இருக்கும். அந்த கார்டன் நோக்கி வந்து இந்த பக்கம் ஒரு ஜன்னல் எல்லாமே வந்து தொறந்து வைக்கிற மாரி இருக்கும். பார்க்க ரொம்ப ப்ளசன்ட்டான ரூமா தான் இருக்கும் இது பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம வெளிநாடுகள்ல நெறைய இது பார்க்க முடியும் நம்ம. ஒரு பிக்சர்ல காமிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ இது வந்து என்டர் ஆயிடுது. ஸோ அந்த ரூம்ல போய் நம்ம மாடு சுத்தி சுத்தி பாக்குது. பார்க்கும்போது அங்க நெறைய வேஸஸ் இருக்கு. வேஸஸ்ல வந்து ஃப்ளார்ஸ்லாம் வந்து இருக்கிறது இந்த கவ் வந்து பாக்குது. சரி நம்ம லஞ்ச் நம்ம இங்கேயே கண்டினியூ பண்ணுவோம். அங்க தான் மூவ் பண்ண சொல்லிட்டாங்க அப்டின்ட்டுன்னு, அந்த ஜாடியில இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்குது. யூசுவலி பார்க்குறான். பட் இவன் பார்த்துட்டே இருக்கும்போது இவனோட இமேஜினேஷன் என்ன அப்டின்னா, டக்குனு வேற ஒரு பிளானுக்கு வந்து டைவர்ட் ஆயிட்டான் அப்டின்றது தெரியுது. ஸோ இந்த கவ்வோ வந்து இந்த இடத்துல இருந்து விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணல. இப்ப வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். ஸோ அடையில என்ன சொல்றாங்க அப்டின்னா, "என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இத வந்து எப்படியாவது வெளிய கூட்டிட்டு போவ அப்டின்னு நெனச்சேனா, கார்டன்ல இருந்து இது பண்ணி என் வீட்டுக்குள்ள வர வச்சுட்டியே நீனு. இது மட்டும் என்னோட ப்ராப்பர்ட்டியா இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் என்னோட ப்ராப்பர்ட்டி இந்த மாடு வந்து என்னோட ப்ராப்பர்ட்டியாவது இருந்ததுன்னா, அது கார்டன்ல தான் வச்சிருப்பேன். நான் ரூம்குள்ளலாம் உன்ன கூட்டு வர மாட்டேன். உன்ன போய் ஹெல்ப் கூப்பிட்டேன் பார்த்தியா?" அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்காங்க. உடனே எஸ்டிஎன் வந்து என்ன சொல்வாங்க, "இந்த பாருங்க கேட்டில் ஓட்டுறதெல்லாம், அந்த கால்நடைகள ஓட்டுறதெல்லாம் என்னோட ப்ரொஃபஷன் கிடையாது. நான் வந்து ஃபர்ஸ்ட்டே உங்ககிட்ட சொன்னேனே" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. உடைய அடையில என்ன சொல்றாங்க, "ஆமா நான் ஒத்துக்கிறேன். நீ சொன்னதான். ஆனா நீ கவுஸ பத்திலாம் இது மாரி குட்டி குட்டியா நல்லா அழகா பிரிட்டியா வரையற இல்லையா? ஸோ இத பத்தி ஏதாவது உனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு தானே உன்ன கூப்பிட்டேன். நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. அது கார்டன் இருந்தாவாவது அப்படியே போயிருக்கும். இப்ப இங்க என்னோட எவ்வளோ பொருட்கள் இருக்கு இந்த ஹால்குள்ள. ஸோ எல்லாமே சேதப்படுத்த போதே" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இது கோவமா அவ பேசிட்டு இருக்கும்போதே,
இஸ்லி வந்து வேகமா அந்த இடத்த விட்டு நடந்து அவங்களோட ரூமுக்கு வந்து போறாங்க. உடனே அடையாள வந்து கேட்குறாங்க, "எங்க போற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இருங்க என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அடையாள சொல்றாங்க, "எக்யூப்மெண்ட்ஸா? இங்க பாருப்பா ரோப் கீப்லாம் போட்டு எதுவுமே அந்த மாடெல்லாம் இழுத்து போகணும்னு ட்ரை பண்ணாத. அது அப்புறம் இழுக்க இழுக்க அது வரமாட்டேன் ஸ்ட்ரகிள் பண்ணிச்சுன்னா நெறைய திங்ஸ் எல்லாமே அதெல்லாம் உடைச்சு போட்டுட்டு போயிரும். ஸோ எனக்கு ரொம்ப லாஸ் ஆயிரும். இந்த மாரி தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பண்ணணும்னு நினைக்காத. வேற ஏதாவது விரட்டுற மாதிரி வழி இருக்கான்னு பாரு" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க போன ஒரு 2 மினிட்ஸ்ல அவங்களோட ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. என்ன எடுத்துட்டு வராங்கன்னா, அந்த ஸ்டூலு வரைவாங்க இல்லையா? அதுக்கு தேவையான பெயிண்டிங்ஸ் திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. உடனே அடையாள புரிஞ்சுக்கிட்டாங்க. "ஐயய்யோ! நீ என்ன பண்ண போற? இங்க உட்காந்து டிரா பண்ண போறியா? இந்த சைட்ட, இந்த சீனரி டிரா பண்ண போறியா? நீ மார்னிங் ரூம வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கும். நீ அத பார்த்து நீ ரசிச்சு, ருசிச்சு வரைய போற. அப்படித்தானே?" அப்படின்ற மாரி, "நான் இதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டேன்" அப்படின்ட்டு அடையாள வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து சொல்லிர்றாங்க. உடனே எஸ்டி என்ன இப்படி ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு விட மாட்டாங்க இல்லையா? எனக்கு இதுக்கு மேல என்ன பண்ணும் எனக்கு தெரியல. ஸோ இது வந்து உங்களோட ஆக்ஸ் கூட கிடையாது. நீங்க என்ன மறந்துட்டீங்களா? உங்களோட குக் வேற தலைவலின்னு படுத்துட்டு இருக்காங்க. நீங்க தேவையில்லாம இப்படி கத்துனீங்க, அவங்க எழுப்பிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் தேவையில்லாம டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பாவம் மத்த மனுஷங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம் அப்படின்ற மாரி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அடையாள எப்படி கன்வின்ஸ் ஆவாங்க? நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ மாடு வந்து நம்மள பொருட்கள சேதப்படுத்தும்போது நமக்கு எவ்வளோ ஒரு கோவம் வரும் இல்லையா? அவன் என்ன உட்காந்து வரைய ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ற ஒரு கோவம் வர, பைத்தியமாயிடுவேன் அப்படின்ற மாரி யோசிச்சு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம நின்னோம்னா, நம்மளும் இங்க பைத்தியம் ஆயிருவோமே! அதாவது ஒரு ஆங்கரோட ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போயிரும் அப்படின்ட்டு அடையலாக்கு வந்து தெரிஞ்சிடுது. ஸோ பொறுமையா அந்த மாடு வந்து அங்க அதோட லஞ்ச் முடிக்குது. அங்க இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு பக்கத்துல ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தோட மேல் கவர் பகுதி இருக்கு இல்லையா? அத அட்டையும் வந்து சாப்பிடுறது. சரி இங்க சாப்பிட அவ்வளோதான் அப்படின்னு சுத்தி கித்தி பார்த்துட்டு நம்ம ஸ்மால் ரூம் விட்டு வெளிய போயிடலாம் அப்படின்னு நினைக்குது. ஆனா பெயிண்டிங் பாதியில நிக்குதே! இஸ்லி எப்படி விடுவாங்க? விட மாட்டாங்க இல்லையா? நோட்டீஸ் பண்றாங்க. ஐய்யய்யோ! இது வந்து வெளிய போக பிளான் பண்ணுது போல அப்டின்ட்டுன்னு, பொறுமையா என்ன பண்றாங்க, கார்டனுக்கு போயி, அங்க ஒரு சில ஃப்ளார்ஸ்லாம் பறிச்சுட்டு, மறுபடியும் அந்த மாட்டுக்கிட்ட குடுத்துட்டு, அங்கேயே சாப்பிட்டுட்டு இரு அப்டின்ற மாரி வந்து அத உள்ளயே எப்படியாவது இருக்க வைக்க அவரோட டிராயிங் வந்து முடிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்த அடியில ரொம்ப கோவமாயிருவாங்க. நான் இப்போ உடனே பப்ளிக் லைப்ரரிக்கு போயிட்டு, அங்க போய் போலீஸ்க்கு போய் கால் பண்ணி வர சொல்ல போறேன். நீ எனக்கு வந்து எந்த ஒரு விதத்திலயும் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்க மாட்டேன் அப்டின்ட்டுன்னு வீட்ட விட்டு வெளிய போயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துல அதுவும் சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. நம்மளோட இஷ்லியும் அவளோட பெயிண்டிங் வந்து அழகா வந்து முடிச்சிடுறாரு. ஸோ பார்த்துட்டு சரி இதுக்கு மேல அவ்வளோதான். இந்த வீட்ல எதுவும் தேறாது அப்டின்ற மாதிரி இந்த கவ் வந்து வீட்ட விட்டே வெளிய வந்துருது. ஸோ வெளிய கொஞ்சம் வரும்போது கேட் கிட்ட போம்போது நம்மளோட இஷ்லி திரும்பி பார்க்குது. ஏன்னா, இந்த ஒரு ஹியூமன் மட்டும் தான் நம்மள இவ்ளோ நேரம் இப்படி உள்ள இருக்க விட்டது. எந்த ஒரு பாதருமே பண்ணல. குச்சி தூக்கி அடிக்கல. நான் விரட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணவே இல்ல. சோ பிட்டி அப்படின்ற மாரி வந்து பார்த்துட்டு போது. ஸோ கார்டன விட்டு அந்த கேட் வழியா வந்து எப்படி வந்துச்சோ, அதே மாதிரி வந்து வெளிய போயிடுச்சு. நம்மளோட எஸ்லியும் அவளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு, வெளிய வந்து போயிடுறாரு. ஸோ இந்த வரைஞ்ச பிக்சர் எல்லாமே மறுபடியும் மேற்படி ப்ராசஸ்க்கு வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ இந்த ஒரு பிக்சர் தான் நம்மளோட இஸ்லியோட வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து பிக்சருக்கு வந்து பேர் ஒண்ணு வைக்கிறாரு. என்னன்னா, ஆக்ஸ் இன் அ மார்னிங் ரூம் லேட் ஆட்டம் அப்படின்ற மாரி பேர் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து அங்க இருக்கக்கூடிய பாரிஸ் ஆர்ட் எக்ஸிபிஷன்ல வந்து டிஸ்ப்ளே வந்து பண்றாங்க. ஸோ மறுபடியும் ரொம்ப அது பேரு வாங்குது. ஸோ மறுபடியும் வந்து முனிச் அப்படின்ற ஒரு சிட்டி ஆஃப் ஜெர்மன். ஓகே ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. ஸோ அங்க மறுபடியும் எக்ஸிபிட் பண்றாங்க, டிஸ்ப்ளே பண்றாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த ஜெர்மன் கவர்மெண்ட் வந்து அத வந்து காசு குடுத்து வாங்கி அதோட ஆஃபீஸ்ல வந்து வச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளோட இஷ்லிக்கு வந்து ஒரு பேரும் புகழும் நெறைய வந்து வாங்கி குடுக்குது. ஸோ அதுலேருந்து இவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பெயிண்டர் அப்படின்ற மாரி வந்து எல்லாருமே வந்து அங்கீகரிச்சுடுறாங்க. இப்போ வந்து கவ் மட்டும் இல்லாம எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸுமே இவரால வந்து வரையற தருவாயில வந்து இவர் வந்து இருக்காரு. ஏன்னா எல்லாமே சூப்பர் பெயிண்டர்ன்னு இது பண்ணிட்டாங்க இல்லையா? பேர் வந்த உடனே, "சரி என்ன வரைஞ்சாலும் நல்லா தான்ப்பா இருக்கும்" அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து எல்லாருமே போயிட்டாங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு வந்து இந்த ராயல் அகாடமி வந்து ஒரு பெரிய வால் வந்து இவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதாவது இவரோட அடுத்த பெயிண்டிங் வந்து வைக்கிறதுக்காக, டிஸ்ப்ளே பண்றதுக்காக. ஸோ இவரு என்ன ஒரு பெயிண்டிங் இப்போ வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆஃப்ரிக்கன் நேவ்ஸ் ரெக்கிங் எ பெட்ரூம் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு பெட்ரூம்ல போயிட்டு ஒரு ஆஃப்ரிக்கன் ஏப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்ற மாரி அத தான் வந்து தத்ரூவமா அழகா வரைஞ்சிருக்காங்க. மேபி இது கூட உண்மையா இருக்கலாம். பார்த்து தத்ரூவமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி ஒரு ஏப்ஸ் கூட உள்ள விட்டு வந்து வரைஞ்சிருக்கலாம். ஏன்னா இந்த கவ் விட்டு வரையும்போது நமக்கு வந்து இமேஜின் பண்ண முடியுது இல்லையா? ஸோ இதுவும் ரொம்ப பேர் புகழ் எல்லாமே மறுபடியும் வாங்கி குடுத்துடுது. ஸோ இவரும் வந்து அடையாள வந்து பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது கார்டன்ல இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் எல்லாமே இந்த ஆக்ஸ் வந்து சாப்பிட்டுடுச்சு இல்லையா? ஸோ நெறைய அந்த பூக்கள் எல்லாமே வந்து அவரோட கார்டனுக்காக குடுக்குறாங்க. அவரு என்னதான் வாங்குனாலுமே அடையலாக்கு வந்து இன்னும் அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து குடுக்குறதுக்கு மனசு இல்ல. ஏன்னா, அவங்களோட ஃபேவரைட் எல்லாமே போயிடுச்சு. அந்த ஒரு கட்டத்துல எவ்வளோ கோவமா இருந்திருப்பாங்க. அதனால வந்து இன்னுமே வந்து, "இல்ல மன்னிக்க மாட்டேன்" அப்படின்ற ஒரு மூர்க்கத்தனத்தோட தான் நம்மளோட அடையில வந்து இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். எப்படி இருந்துச்சு இந்த கதை?
ரொம்ப ஈஸி இல்லையா? ஒரு 2, 3 சீன் தான். ஒரு சின்ன சீன் அப்படியே ஒரு படமா நம்மளுக்கு இமேஜின் பண்ணி பார்த்தாவே ரொம்ப அழகா புரியும். ஸோ, அதே தான் கதையாவும் குடுத்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு இந்த கதை ரொம்ப புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஒரு லைக்க போட்டுட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லயுமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது சாப்டர், லெசன் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. ஷூரா உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க் யூ.